வணக்கம் பிள்ளைகள். அப்ப நாங்கள் 10ஆம் ஆண்டுல ஒரு பாடம் சமன்பாடுகள். அது தொடர்பா தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சமன்பாடுகள் என்ற பாடத்துல நாங்க 3 விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்று, நாங்கள் ஏற்கனவே சின்ன வகுப்புல இருந்து படிச்சுட்டு இருக்கிற எளிய சமன்பாடுகளை தீர்த்தல். சரி, எளிய சிம்பிளா இருக்கிற சமன்பாடுகள், சின்ன சமன்பாடு. எனக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு, ஒரு எக்ஸோட 2 கூட்டினா 5. இது ஒரு சிம்பிள் சமன்பாடு, எளிய சமன்பாடு. இதை தீர்க்க என்று சொன்னா எக்ஸ் பெருமானதை காணும். 2 டைப் கேள்வி இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல 2 டைப் கேள்வி இருக்கு. ஒன்று சுருக்குகன்னு சொல்லி வரும், சிம்பிளிஃபை என்று இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ல இருக்கு. சுருக்குக, அதனால தீர்க்க என்று சொல்லி வரும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இல்லை. சுருக்குன்னு சொன்னா உள்ளதுக்குள்ளே எளிய வடிவத்துல கொடுக்கணும் விடைய. சரியா, உள்ளதுக்குள்ளே எளிய வடிவத்துல கொடுக்கணும். உதாரணத்துக்கு 6 மேல் 2 சொல்லி வந்துட்டா இதை இன்னும் சுருக்கலாம். இல்ல மேலே எங்களையும் இன்னும் சுருக்கலாம். 2ஆல வட்டினா ஒரு முறை, 2ஆல வட்டினா 3 முறை. அப்ப 3 மேல் 1 கொடுக்கணும். சுருக்குகன்னு சொல்லி கேட்டா. தீர்க்கன்னு சொல்லி இருந்தா இதை தீர்த்து விடைய காணணும். சரியா, இப்ப எக்ஸாக 2 சமன் 5 இருக்கு தானே, ஒரு எளிய சமன்பாடு உண்டு. அப்ப தீர்க்கன்னு சொல்லி வந்துட்டா, ஏன்னா அதுக்கு மேல தீர்க்கன்னு போட்டிருந்தா இதை தீர்த்து விடைய காணும். அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த சமனுக்கு இந்த பக்கம் 2 கூட்டுப்படுது. அப்ப அவர் சமனுக்கு மற்ற பக்கம் போனார்னா என்ன செய்வார் பிள்ளைகள்? மற்ற பக்கம் போனா கூட்டு போற 2 என்ன செய்வார்? மற்ற பக்கம் போனா கேட்கலையா பிள்ளைகள்? நாங்க வைக்கிறது கேட்கலையா? நாங்க வைக்கிறது ரிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். அன்மியூட் பண்ணி ஒரு ஆள். எக்ஸாம் 3, ஓகே, அது சரி. ஆனா இன்னும் அன்மியூட் பண்ண ஓகே பிள்ளைகள். அது சின்ன செட்டிங்ல பிள்ளை, அதனாலதான் ஒருத்தரையும் அன்மியூட் பண்ண முடியாம இருந்தது. இப்ப எல்லாரும் கதைக்கலாம், உங்களுக்கு விரும்பின இடத்துல கதைக்கலாம். அப்ப இங்க பாருங்க, எக்ஸாக 2 சமன் 5 என்றது ஒரு எளிய சமன்பாடு. அதை தீர்க்க என்று சொல்லி வந்தா அதை தீர்த்து விடைய காணணும். அப்ப சமனுக்கு மற்ற பக்கம் இந்த 2 கூட்டுப்பட்டா அவர் அந்த பக்கம் போனா என்ன செய்வார்? கூட்டு போறாங்க கழிபடுதல். கழிப்படுவார். அப்ப 5 இருக்கு, இந்த 2 அங்கால போனா கழிபடும். ஆகவே 5ல இருந்து 2 போனா எத்தனை? 5ல இருந்து 3. ஓகே, இது ஒரு சார். அதேதான், வெரி குட், 3 என்ன. அப்ப எளிய சமன்பாடுகள் என்றது இந்த மாதிரி சமன்பாடுகளை தீர்க்கிறதுதான் எளிய சமன்பாடுகள். அதை நாங்க பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததாக ஒருங்கமை சமன்பாடுகள். இதுதான் மிக முக்கியமான பாடம். இந்த சமன்பாடுகள் என்ற பாடத்தின் ஹைலைட்டே தான் இந்த ஒருங்கமை சமன்பாடுகள். ஏன்னு சொன்னா உங்களுக்கு நான் தரப்பட்ட பேப்பர்ல அதை நீங்க உங்களால பார்க்க முடியும். முன்னுக்கு இருக்கிற இந்த எளிய சமன்பாடுகளோ இருபடி சமன்பாடுகளை தீர்த்து காண்றதோ இந்த சின்ன சின்ன கேள்வியாகத்தான் வரப்போகுது இதுல. ஆனா ஒருங்கமை சமன்பாடுகள் ஒரு தனி கேள்வியாக வரப்போகுது. பகுதி 2ல உங்களோட ஓஎல் பேப்பர், ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல பகுதி 2ல ஒவ்வொரு வருஷமும் ஒருங்கமை சமன்பாடு ஒரு தனி கேள்வியாக வரும். சரியா, அதாவது 200க்கு 10 மார்க்ஸ ஒரு இலகுவா எடுக்கக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த ஒருங்கமை சமன்பாடு. ஒருங்கமை சமன்பாடுன்னா என்ன? சிம்பிள். 2 சமன்பாடுகளை உருவாக்குறது. ஒரு சமன்பாடு, ஒரு தெரியாத கணியம் இருந்தா ஒரு சமன்பாடு இருந்தா போதும். உதாரணத்துக்கு எக்ஸ் என்பது தெரியாது. இப்ப கொஞ்சம் இது முதல் செஞ்சோம், எக்ஸையும் 2ஐயும் கூட்டினா 5. சரியா, அப்ப எங்களுக்கு தெரியும் 2 அங்கால போனா பழிபடும். அப்ப 5ல இருந்து 2 போனா எக்ஸ் சமன் 3. இங்க ஒரே ஒரு தெரியாத கணியம் தான் இருந்தது, எக்ஸ் எங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு சமன்பாடு இருந்தா போதும், கண்டுபிடிச்சிருக்கலாம். சரியா, ஆனா 2 தெரியாத கணியம் இருந்தால் எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா 5. 2 தெரியாத கணியம் இருந்தா இப்ப எக்ஸ கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? சூரா சொல்லலுமா? எக்ஸ் இத்தனைதான் ரெண்டு இல்ல. சொல்ல இல்ல சார். முடியாது. ஏன் இப்ப எக்ஸ் வந்து 4 இருந்து 1 இருக்கலாம், 4 3 5. ஏன் இது 1 இருந்து 4 இருக்கக்கூடாதா? இது 2 இருந்து இது 3 இருக்கக்கூடாதா? அல்லது இது 3 இருந்து 2 இருக்கக்கூடாதா? என்ன, அல்லது இது பாருங்க, இது நேர் 6 இருந்து இது மாதிரி 1 இருந்தால் எப்படி பார்த்தாலும் 5 வரும். அப்ப 2 தெரியாத கணியம் இருக்கக்குள்ள 2 சமன்பாடுகள் இருந்தால்தான் எங்களால தீர்க்கலாம்.
சரியா? அப்ப ரெண்டு சமன்பாடுகளை நாங்க உருவாக்கணும். அந்த ரெண்டு சமன்பாடுகளையும் தீர்த்தா இந்த ஃபைனல் எக்ஸாம் கேள்வியை முழுசா 10 ஈஸியா எடுக்கலாம். அதை நாங்க பார்க்க போறோம். சரியா? அதுக்கு பிறகு இருபடி சமன்பாடுகள்னு சொல்லி ஒரு சின்ன பகுதி இருக்கு. இருபடி சமன்பாடு நிறைய தினம் வரும் பாடங்கள் அடிக்கடி. இதுல நாங்க இருபடி சமன்பாடுகளை காரணிகள் மூலம் இந்த சமன்பாடுகளை எப்படி தீர்க்கிறன்ற ஒரு சிறிய பகுதியை நாங்க இங்க பார்க்க போறோம். ஓகேவா? அப்போ ஓர்டரா வருவோம். முதல்ல முடிச்சு போட்டு அதுக்கு பிறகு நான் இந்த அனுப்பின பிடிஎஃப் ஒரு பேப்பர் கிளாஸ் மாதிரி ஒரு நல்ல செய்து முடிப்போம். சரியா? இப்ப நாங்கள் ஒரு இந்த மீட்டல் பயிற்சி கொண்டு இருக்குதானே ஸ்டார்ட்ல மீட்டல் பயிற்சி கொண்டு அந்த பயிற்சியிலேருந்து இந்த வகுப்பு ஆரம்பிப்போம். அப்ப நாங்கள் இதுக்கு முதல் 9ஆம் ஆண்டுல படிச்ச விஷயங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். இங்க 2x இருக்கு. சரியா? மற்ற பக்கம் ஒரு எக்ஸ் இருக்கிறார். ஒன்றுமே போடாட்டி ஒரு எக்ஸ். இங்க ஒரு எக்ஸ் இருக்கார், இங்க 2x இருக்கிறார். அப்ப நாங்க இவரை தீர்த்து எக்ஸில பெருமானத்தை காணணும். அப்ப ரெண்டு பக்கமுமே எக்ஸ வச்சிருந்தா காண முடியாது. ரெண்டுல ஏதாவது ஒரு பக்கம் கொண்டு வரோம். சரியா? இவரை அங்கால கொண்டு போறதை விட பெட்டர் ஐடியா என்ன? இவரை நாங்க அங்கால கொண்டு வருவோம். சரியா? அப்ப இது நேர் எக்ஸா மறை எக்ஸா? முன்னுக்கு ஒரு முறையுமே இல்லாட்டி நேரா மறையா? இந்த எக்ஸ் வந்து நேரா மறையா? நேர் சார். நேர் ஒரு குறியும் இல்லாட்டி நேர். அப்போ நேர் ஒரு எக்ஸ். அப்ப இது கூட்டப்படுது. அப்ப மற்ற பக்கம் வந்தா என்ன செய்ய முடியாது? சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா என்ன செய்யும்? கழிபடும். ஏற்கனவே கழிபடும் சார். இந்த ஒரு எக்ஸ் இஞ்சால வந்து கழிபட போறார். சரியா? சமன் இஞ்சால 12 தனியே இருப்பார். இப்ப இவர் அங்கால போயிட்டாரு. அதே மாதிரி 8 கூட்டுப்படுது பிள்ளைகள். ஏன்னா இந்த 8 கூட்டுப்படுது. இப்ப அவர் அங்கால வந்துடும். 8 கூட்டுப்படுதப்பா சமனுக்கு அங்கால போனா என்ன செய்யும்? 8 கூட்டுப்படுறது அங்கால போனா கழிபடும். 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 2xல இருந்து ஒரு எக்ஸ் போனா எத்தனை எக்ஸ்? 2x இருந்தது. அதுல ஒரு எக்ஸ் போயிட்டு அப்ப மிகுதியாக ஒரு எக்ஸ் மிஞ்சும். அங்கால 12ல இருந்து 8 போனா 4. எக்ஸ் சமன் 4 வரும். எளிய சமன்பாடு. இது போன வருஷம் படிச்சிருப்பீங்க 9ஆம் ஆண்டு. அது மாதிரி ஓகே இதை பாருங்க. அதேதான் இதை பாருங்க. இங்க பாருங்க. இது ரெண்டு முறையிலையும் செய்யலாம். முதல்ல இந்த ரெண்டும் இந்த கோவையும் பெருக்கப்படுது. வேற கூட்டலோ கழித்தலோ வழியால இல்லை. அப்ப ரெண்டுமே பெருக்கப்படுது. அப்ப இந்த ரெண்டை நாங்க அங்கால கொண்டு போனா பிரி பிரிபடும். அப்படி செய்யலாம். அல்லது இந்த ரெண்டால இந்த கோவைய அடைப்பு நீக்கம் செய்யலாம். சரியா? நம்ம அப்படி செய்ய அடைப்பு நீக்கி போட்டு செய்வோம். என்ன? அப்ப 2 தர எக்ஸ் என்ன? 2 தர எக்ஸ் 2x. அங்கால திரும்ப 2ஆல 3 பெருக்கணும். ஈர் 3 6. ஆனா இது மறை 3 இல்ல சய. அப்ப சய 6 வரும். சரியா? அங்கால சமன் 4 வந்துட்டு. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க 6 என்ன செய்யுது? கூட்டுப்படுதா கழிப்படுதா? சமனுக்கு இந்த பக்கம் கூட்டுப்படுதா கழிப்படுதா? 6 கழிபடுது சார். செய்யும். கழிப்படுறவர் அங்கால போனா என்ன செய்வார்? கழிப்படும். கூட்டுப்படும். அங்கால ஏற்கனவே 4 இருக்கிறார், தனியே இருக்கிறார். இப்ப இவர் கூட்டுப்படும் சார். இவராங்க கூட்டுப்படும். நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் அனுப்புறது, எழுத்தெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்கிறது. இதுதான் சமன்பாடை தீர்க்கிறதுக்கு ஒரு எளிய முறை. எழுவாய் மாற்றம் மட்டும் படிச்சிருப்பீங்க. இப்ப அங்கால அனுப்புவோம். அங்கால அனுப்பினா கூட்டுப்படும். அப்ப 2x வந்து 10க்கு சமமாக இருக்கும். 2x 10ண்டா ஒரு எக்ஸ் எவ்வளவு? எக்ஸ் செவன் 10ஆ? இல்ல தம்பி. 5. ஏன் 2 எக்ஸ் சமன் 5 சார். 5. ஏன் இந்த 2 அங்கால போனா பிரிபடும். 2 மேக்ஸும் பிரிக்கப்படுது. அங்கால போனா பிரிபடும். அல்லது இந்த 2 இல்லாம பண்றதுக்கு 2ஆல பிரிப்போம். சமன்பாட்டுக்கு ஒரு வேலையை செஞ்சா சமனுக்கு ஒரு பக்கம் ஒரு வேலையை செஞ்சா அதே வேலையை மற்ற பக்கம் செய்யணும். அப்பதான் ஈக்குவலாவே இருக்கும். இஞ்சால 2ஆல பிரிச்சா நாங்க இஞ்சாலையும் 2ஆல பிரிக்கணும். ஓகேவா? அப்ப இந்த 2 மட்டும் இல்ல. இனி 10 2ஆல பிரிச்சா எத்தனை பிள்ளை? 10 2ஆல பிரிச்சா 5. 5. எக்ஸ் சமன் 5. சரியா? விளங்காத பகுதியில வந்தா கேட்கலாம். சரியா? அடுத்து அதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்ப்போம். இப்போதைக்கு நான் செய்கிறேன். இப்போ உங்களுக்கு இடையில டைம் தருவேன். அந்த நேரத்துல நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும். ஓகேவா? இது நான் மீட்டல் பயிற்சி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னுக்கு நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க. அப்ப இங்க பாருங்க. இப்ப ரெண்டும் கலந்து வருது. இப்ப அடைப்பு நீக்கிற பகுதியும் இருக்கு. சரியா? இஞ்சால 5x இருக்கு, இஞ்சாலையும் x இருக்கு. அப்ப எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். அது ஒரு வேலை.
அடைப்பு நீக்க செய்யணும். எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டேனே. அப்ப செய்யலாம் என்ன? ஓகே, இங்க பாருங்க, இஞ்சால ஒன்றும் செய்ய வேண்டாம். வங்காளம் முதல்ல அடைப்பு நீக்கம் செய்வோம். அப்ப இவர் அப்படியே பார்த்து எழுதுவோம். பார்த்து எழுதுவோம். இனி என்ன செய்வோம்? ஈர் மூண்டு 6. அங்கால 2 தர எக்ஸ், 2 தர எக்ஸ், 2x, 2 தர y, 2y, 2 தர a, 2a. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இஞ்சாலையும் எக்ஸ் இருக்கு, இஞ்சாலையும் எக்ஸ் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பக்கம் தான் இருக்கும். அப்ப என்ன செய்வோம்? இவரை மற்ற பக்கம் மாத்தி விடுவோம். என்ன, இந்த செட்டை, இந்த சய 2x நாங்க இந்த பக்கம் கொண்டு வருவோம். இந்த சய 8 அங்கால அனுப்பி விடுவோம். ஓகேவா? மற்ற வேலையெல்லாம் அதே இடங்கள்ல இருப்பீங்க. இந்த 5x இஞ்சாலே தான் இருக்க போறார். சரியா? இந்த 2x கழிபடுது. அப்ப இஞ்சால என்ன செய்வார் பிள்ளைகள்? என்ன செய்வார்? கூட்டுப்படுவார். சரியா? அங்கால 7, அங்கால 6 இருக்குது. சரியா? இந்த சய 8 அங்கால போனா சக 8 மாறிடும். அப்ப பாருங்க, 5x-ம் 2x-ம் மொத்தம் எத்தனை எக்ஸ்? 5x 7. 7x, மொத்தமா 7x இருக்கு. அங்கால 14 வரும். 6 மட்டும் 14. ஆனா நான் எக்ஸ் தான் காணணும். தீர்க்க சொல்லி வந்தா எக்ஸ் பெருமானத்தை தான் காணணும். 7x காண தேவை. 7 இல்லாம பண்ணணும்னா என்ன செய்யலாம்? 7 பெருக்கு போடுறார். அப்ப அங்கால போனா பிரிபடும். அல்லது 7 இல்லாம பண்ண என்ன செய்யலாம்? 7 இல்லாம 14 7ஆல பிரிக்கணும். 2 பக்கமும் விடாத பிரிப்போம். ஒரு வேலையை 2 வரும், 2 பக்கமும் செய்வோம். ஒரு வேலையை 2 பக்கமும் செய்வோம். இஞ்சால 5ஆல பிரிக்கணும், இஞ்சால பிரிக்கணும். இஞ்சால 5 கூட்டினா அங்காலையும் 5ஆல கூட்டணும். சரியா? சமன்பாட்டுக்கு 2 பக்கம் ஒரே வேலை செய்யணும். இஞ்சால 7ஆல பிரிச்சு அங்காலையும் 7ஆல பிரிக்கணும். சரியா? அப்ப இந்த 7 இந்த 7 வெட்டி விடுவோமா? வெட்டி விட்டா இந்த 7ஆல 14 ஒன்னா 2 முறை ஆகவே x7 2 வரும். சரியா? விளங்கினதாங்களே? இப்ப 4வது கேள்வியை நீங்க ஒரு ட்ரை பண்ணுங்க. ஓகே பிள்ளை, இப்ப இந்த கேள்விக்கு தீர்த்து வைர பெருமானத்தை காணணும். அப்ப வைசகம் 3 இங்க ஒரு கோவை இருக்கு, வைசக 1 இங்க ஒரு கோவை இருக்கு. அப்ப கோவையில இருந்து முதல்ல வைய வெளியே எடுத்து வைய 2 சைட்லயும் இருக்கிற வைய ஒரு சைடுக்கு கொண்டு வரணும். அதான் எங்களோட நோக்கம். சரியா? அப்ப முதல்ல கோவையில இருந்து வெளியால் எடுக்கணும்னு சொன்னா இது அடைப்பு நீக்கம் செய்யணும். அப்ப 2ஆல வைய பெருக்கினால் 2y. அதே மாதிரி 2ஆல இந்த 3 பெருக்கினா ஈர் 3 6 வந்துட்டா. உங்களால சமர போட்டார். இனி என்ன செய்ய போறோம்? 3ஆல இந்த அடைப்பு நீக்க போறோம். 3 தர y 3y. அங்கால 3 தர 1 3 சிம்பிள், சின்ன பிள்ளைல கணக்கு. சரியா? ஓகே. அப்ப இங்க பாருங்க, இவரை நீங்க இங்கால கொண்டு வரலாம், அல்லது இவரை நீங்க அங்கால கொண்டு போகலாம். இவர் அங்கால கொண்டு போனா மைனஸ் வராது. சரியா? மைனஸ் வராது. ஏன்? 3y தானே பெருசு. அப்ப இந்த 2y நாங்க அங்கால கொண்டு போகலாம், அப்படியும் செய்யலாம். சரி, நான் இப்படியே செஞ்சு காட்டுறேனே. 2y வச்சுக்கொண்டு 3y இந்த பக்கம் கொண்டு வரும். ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப சொல்லுங்க, 3y நேரா மறையா? இந்த 3y உனக்கு என்ன குறி இருக்கு? நேர். 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 ஒன்றுமே இல்லை, நேர். அப்ப இவர் கூட்டல், இந்த 3 கழித்தல். சரியா? இவர் கூட்டல். அப்ப இவர் அங்கால போனா கழிபடுவார். இவரை புலம்பாயங்க, பின்னுக்கு கழித்தல் தானே இருக்கு. அப்ப இவரை கொண்டு அங்கால கூட்டலாம் நினைக்காருங்க. இவருக்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கு? ஒன்றுமே இல்லாட்டி நேர். அப்ப நேர் 3y அங்கால போனா மறை 3y கழிபடும். அது மாதிரி இங்க யார் மிச்சமா இருப்பார்? இங்க யார் மிச்சமா இருப்பார்? சய 3 இருப்பார். சரியா? இங்க பாருங்க, 6 சக 6. அப்ப அங்கால போனா சய 6. ஓகேவா? சரி, இதை பாருங்க. இப்ப பாருங்க, இது நேர் 2 வை ஒன்றுமே இல்லாட்டி நேர் 2 வை. இது மறை 3 வை. ரெண்டும் வேற வேற குறிகள் பிள்ளை. ரெண்டும் வேற வேற குறிகள். வேற வேற குறி வந்தா என்ன செய்யணும்? ரெண்டையும் என்ன செய்யணும்? கழிவடும். கழிக்கணும். கழிக்கணும். வேற குறி வந்தா கழிக்கணும். பெருசுல இருந்து சின்னனா, சின்னல இருந்து பெருசானெல்லாம் குழம்பாதீங்க. கழிக்கணும்னாலே பெருசுல இருந்து சின்னனா கழியுங்க. இதுல பெருசு என்ன? 3y, சின்ன 2y. அப்ப 3ல இருந்து 2 போனா அவ்வளவு. 3ல இருந்து 2 போனா 1. அப்ப y ஒரு y தான் வரப்போகுது. இனி இவருக்கு குறிய டிசைட் பண்ண போறோம்.
அப்ப இங்க பெரிய நம்பர் 3 2? பெரிய நம்பர் 3 2 மூன்று தானே பெருசு. மூன்று குறி என்ன? 3 குறி சய சாயா. அப்ப விடைக்கு சாயான்னு போடணும். திரும்ப சொல்றேன் பாருங்க, சிம்பிள். என்ன பிரச்சனை? என்னது? வேற வேற குறி. இதுக்கு நேர் குறி இருக்கு, இதுக்கு மறை குறி இருக்கு. அப்ப வேற வேற குறி என்றா கழிக்கணும், பெரிய நம்பர் குறிய போடணும். சரியா? அவ்வளவுதான். இந்தால இவருக்கு மறை, இவருக்கும் மறை, ஒரே குறி. வேற வேற குறி என்ன கழிக்காம இல்ல. அப்ப ஒரே குறி என்ன செய்யணும்? ஒரே குறி கூட்டோன் ஒரே குறி என்ன போடணும். பாட்டு மாதிரி பாடமாகும். ஒரே குறி என்ன கூட்டணும், அதே குறிய போடணும். அவ்வளவுதான். ஒரே குறி, ஒரே குறி ரெண்டு ஒரே குறி தானே வந்திருக்கு. அப்ப கூட்டணும். 3 மாறும் 9. ஒரே குறி என்ன கூட்டணும், அதே குறி, அதே குறிய போடணும். சரி, அப்ப சாயா வாய் சமன் சாயா 9 வந்திருக்கு. சாயா வாய் வந்து சாயா 9க்கு சமன்டா, வாய் வந்து என்னத்துக்கு சமன்ன்றத நாங்க காணோம். அப்ப என்ன செய்யலாம்? ரெண்டு பக்கமும் இந்த சாயாவை இல்லாம பண்ணணும். சாய ஒண்டால பெருக்கி விடுவோம், அல்ல சாய ஒண்டால பிரிச்சு விடுவோம். எப்படி இருந்தாலும் ஒன்றுதான். சயவால பெருக்குவோமா பிள்ளைகள்? சயவும் சயவும் பெருக்கப்பட்டா இது என்னவா மாறிடும்? சயவும் சயவும் அகவா மாறிடும். ரெண்டு பக்கம் ஒரே வேலை செய்யணும்ல. ரெண்டு பக்கம் ஒரே வேலை செய்யும். இங்க சயவால பெருக்கினா அங்காலையும் சயவால பெருப்போம். அப்ப இவரை சயவால பெருக்கினா என்ன மாறிவார்? இவரும் ஆகவே வாய். நாங்க சமன்பாடுகள் மட்டும் படிக்கல, நேர்மறை கூட்டல் கழித்தல் பிரித்தல் பெருக்கல் எல்லாமே ஒரு தடவை ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது இது போவோம். இந்த கடி போவோம். நீ பாருங்க, இதுல முன்னுக்கு 4 இருக்கு, அங்கால சாய 5. இந்த 5 மடங்கு தான் இந்த கோவை. இப்ப 5ஆல தான் இது இந்த கோவையை பெருக்கும். சரியா? அது மாதிரி சமன் அங்கால 2ஆல இந்த கோவையை அடைப்பு நீக்கம் செய்யணும். ஓகேவா? அப்ப எழுதுவோமா? இங்க பாருங்க, சில பேருக்கு இந்த பழக்கம் உண்டு. இதுல சமனம் போடுவீங்க. ஏற்கனவே அங்க ஒரு சமன் இருக்குல்ல, ஏன் முன்னுக்கு ஒரு சமன் போடுறீங்க? அப்படி நோட் பண்ணாக்க விட்டுங்க. சரியா? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனே. பள்ளிக்கூட பிள்ளைகள கோப்பிகள் எல்லாம் திருத்துற ஒரு டீச்சருக்கு தான் ஜூம் கிளாஸ்ல என்ன செய்வாங்க என்றதை கண்டுபிடிக்க முடியும். இங்க ஆல்ரெடி சமன் போட்டிருப்பீங்க. இங்கேயும் சமன் போட்டு நீங்கள் யாராச்சு. சரியா? திருப்பி வரும் இப்ப நான் சொல்ற ஆளுக்கு. ஓகே, ஒரு சமன் தான் போடணும். நீ பாரு, இங்க சமன் இருக்கக்குள்ள இங்கேயும் சமன் போடாத, 2 சமன் போடாத, ஒரு சமன் போட்டாக்கா. ஓகே, 4 4 அப்படியே இருக்கும். 4 அப்படியே இருக்கும். நீ 5ஆல அடைப்பு நீக்க போறோம். சயா 5ஆல அடைப்பு நீக்க போறோம். சரியா? 3 15. 5 தர 3 15 தான். ஆனா இது 5 இல்ல, இது மறை 5. அவ மறையால நேர பிறகுனா மறை 15. திரும்ப இந்த 5ஆல பிய பெருக்கணும். இந்த 5ஆல பிய பெருக்கணும். 5 தர பி 5 பி, அது தெரியும். ஆனா இது மறை, இதுவும் மறை. மறையும் மறையும் பெருக்கப்பட்ட என்ன குறி வரும்? மறை மறையும் குறி வரும். நேருக்கு மறையும் பெருக்கப்பட்ட நேர் 5 தர பி 5 பி என்று வரும். 5 பி சமன். சரியா? இங்கதான் ஒரு சமன் போடணும். அப்புறம் முன்னுக்கு போடுறது இல்லை. அப்புறம் இனி 2ஆல் அடைப்பு நீப்போமா? 2 தர பி 2 பி 2 தர 1 2 2 2 2. அவ்வளவுதான். ஓகே, இப்ப என்ன செய்வோம்? இங்க பாருங்க, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் திறந்துவோம். லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும். அதான் தீர்த்தம். சரியா? அப்ப இவரை மட்டும் அப்படியே வச்சுக்கணும். இந்த பக்கம் இவர் மட்டும் இருக்கட்டும். இந்த 5 பி என்ன, இந்த 5 பி மட்டும் அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கொள்வோம். ஓகேவா? மற்ற 2 பேரையும் அங்கால கொண்டு போறோம். அத மாதிரி இந்த 2 பி இருக்காருல, இவரை இங்க கொண்டு வருவோம். எழுத்தெல்லாம் ஒரு பக்கம். இந்த 2 பி முன்னுக்கு கூட்டல் அடையாளம், ஒன்றுமே இல்லாட்டி கூட்டல் அடையாளம். அப்ப இந்தியால வந்தா கழிபடும், இந்தியால வந்தா கழிபடும். ஓகேவா? சரியா? அங்கால ஆல்ரெடி யார் இருக்கிறார்? சாய 2 இருக்கிறார். சாய 2 இருக்கிறார் ஆல்ரெடி. இந்த 4ஐயும் இந்த 15ஐயும் அந்த பக்கம் கொண்டு போவோம். நீ பாருங்க, இந்த 4 வந்து முன்னுக்கு ஒரு குறியும் இல்லாட்டி கூட்டல், ஒரு குறியும் இல்லாட்டி கூட்டல். சயண்டா இருக்கு போட்டிருப்பாங்க. அப்ப கூட்டல் அங்கலவனா கழிப்படும். சரியா? சய 4. ஓகேவா? ஓகே, பி7 3 பார்ப்போம். சய 15. சய 15 இல்ல. அப்ப மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? அடுத்த பக்கம் போனா சக 15ஆ மாறிடும். சக 15ஆ மாறிடும். ஓகேவா? சரியா?
இப்ப பாருங்க, சிம்பிள். 5Pல இருந்து 2P போனா இதையும் இப்படி யோசிக்கலாம். இது நேர், இந்த இதுல சொல்லி தந்தேன். அது மாதிரி இதையும் அப்படி யோசிக்க பழகுங்க. என்ன 5P சக இது சாய வேற வேற குறியன்னா கழிவடும். வேற வேற குறியன்னா கழிவடும். அப்ப 5ல இருந்து 2 போனா 3P. இங்க பெரிய நம்பர் என்ன? 2 5 பெரிய நம்பர் 5 தானே. 5 அப்ப 5 நேர்குறி. அப்ப நேர் 3P. ஏன்னா இது நாங்க சின்ன வகுப்புல படிச்சது. சின்ன பிள்ளையில படிக்கிறோம். 5ல இருந்து 2 கழிச்சா என்ன 5 விரல் எடுங்கோ 2 விரல மடக்குங்கன்னு சொல்ற அது அந்த கணக்கு தான் இது. அப்படி சின்ன வகுப்புல முதலாம் ஆண்டுல சொல்லி தந்தது. இங்க 5க்கு பக்கத்துல ஒரு பி, 2 பக்கத்துல ஒரு பி. ஏன் நம்ம பயப்படுவான்? அந்த கணிதம் தான் இது. 5ல இருந்து 2 போனா 3 2 தெரிஞ்சா 5Pல இருந்து 2P போனா 3P. சரியா? அது மாதிரி அங்கால பாருங்க. இப்ப உங்களுக்கு சிக்கல் இருக்காது. ஏன்? இந்த ரெண்டும் ஒரே குறி. என்ன ரெண்டும் இது மறை 2 இது மறை 4. ஒரே குறியண்டா என்ன செய்யும்? ஒரே குறியண்டா கூட்டுப்படும். படும் அதே குறிய போடணும். அப்ப ரெண்டும் கூட்டலாம். மறை 6 வரும். மறை 6 சக 15 வரும். ஓகேவா? இப்ப வேற வேற குறி. இப்ப வேற வேற குறி வந்துட்டா மறை 6 வேற வேற குறியண்டா என்ன செய்யணும்? வேற வேற குறியண்டா கழிக்கணும். நம்பர் குறிய விடைக்கு போடணும். பெரிய நம்பர் குறிய விடைக்கு போடணும். அப்ப 3P சமன் வேற வேற குறியன்னா கழிப்படும். 15ல இருந்து 6 கழியுங்கோ. சரியா? 15ல இருந்து 6 9. அங்கால போட்டுட்டு பிறகு குறிய போடணும். பெரிய நம்பர் 6 6 15 பெரிய நம்பர். பெரிய நம்பர் 6 15 தானே. 15 15 நேரண்டா போட தேவையில்லை. நேரண்டா போட்டு கொண்டிருக்க தேவையில்லை. ஓகேவா? அப்ப 3P சமன் 9 வந்திருக்கு. அவ பிஏ காணணும்னு சொன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ரெண்டு பக்கம் என்ன செய்யணும்? 3ஆல பிரிக்கணும் சார். 3ஆல பிரிச்சா இந்த 3 மட்டும் 9 3ஆல பிரிச்சா பி சமன் 3 சொன்ன எல்லாருக்கும் சரி. ஓகே தானே? வெரி குட். சரியா? இப்ப நாங்கள் உங்களுக்கு மீட்டர் பயிற்சி போதும் என்று நினைக்கிறேன். இப்ப நாங்க அடுத்ததுக்கு இந்த பயிற்சிக்கு வர போறோம். சரியா? அட்சரணித பின்னங்கள்னு சொல்லி ஒரு பாடம் இப்ப ரீசெண்டா தான் படிப்பிச்சுனா உங்களுக்கு அட்சர கணித பின்னங்கள் என்ற ஒரு பாடம் படிப்பிச்சு. சரியா? அதுல உங்களுக்கு பகுதி எண்கள் சமனா இருந்தா தான் பின்னங்களை கூட்டலாம். பகுதி எண்களை எப்படி சமப்படுத்துறது, ஓமாசி என்ற அதுக்கு முன்னாம் பாடமும் படிச்சினாங்க. அப்ப உங்களுக்கு அது தொடர்பான அறிவு இருக்கும் இல்லையா? அப்ப 166ஆம் பக்கத்துல இருக்கிற பயிற்சி எடுங்க. சரியா? ஓகே. அப்ப இங்க பாருங்க, அட்சரகணித பின்னங்கள் என்று சொல்லி ஒரு பாடம் படிச்சினாங்க. அப்ப இங்க அட்சரகணித பின்னம் ஒன்று இருக்கு. அது சமன்படுத்திருக்கு. சமன்பாடு இது தீர்க்க போறோம். அங்க சுருக்கல் படிச்சோம். அங்க சுருக்குக, இங்க தீர்க்குக. அப்ப அங்க நாங்க சுருக்கி எளிய வடிவுல மட்டும் கொடுத்தோம். அவ்வளவுதான் செஞ்சோம். இங்க தீர்த்து விடைய காணணும். எம்மட பெருமானத்தை காணணும். அப்ப இங்க பாருங்க, இது இலகுவாவே வந்துட்டு. ஏன்? பகுதி எண்கள் ரெண்டும் சமனாகவே இருக்கு. அப்ப நாங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை. மேல தொகுதி எண்களை டிரெக்டா கூட்டலாம். அப்ப எம் சமன் எம்மின் மேல் என்ன எம்முக்கும் போமாசி எம் தான். 5 2 நேரடியாக கூட்டலாம். என்ன பிள்ளைகள் 5 2 கூட்டி 7 போடலாம். அங்கால 1 கீழ் 2 இருக்கு. ஓகே தானே? இனி என்ன செய்ய போறோம்? எக்ஸ் மாதிரி போக போகுது. 2 அங்காலம் போக போகுது. சரியா? இவர் பிரிபடுறார், அவர் அங்கால போய் பிரிக்க போடுவார் இல்லையா? விளங்குதா? இவர் பிரிபடுறார், ஆகவே இவர் அங்கால போறார். அது மாதிரி இந்த 2 இஞ்சால ஒண்ட பிரிக்குது. 2 இஞ்ச ஒண்ட பிரிக்குது. அவர் இவர் அங்கால போறார். ஓகேவா பிள்ளைகள்? அப்ப இலகுவா வர போது பாருங்க. இந்த இருக்கு எம் தர 1 எம் தர 1 அங்கால போனா எம் தர 1 ஒரு எம் சமன் அங்கால 7 தர 2 7 தர 2 14 வரும். ஓகேவா? விஷயம் முடிஞ்சு. ஏன்னா இங்க வந்து பகுதியங்கள் சமனாவே தந்திருக்கு. சரியா? அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா பகுதி எண்கள் சமனா இல்லை. அப்ப 3 கூட்டி 4 போடலாமா? நிக்சன் 3 கூட்டி 4 போட்டுருவோமா? போடலாமா? போடலாமா நிக்சன்? இல்ல சார். ஏன் போடலாது நிக்சன்? இல்ல சார். ஏன் போடலாது? ஏன் போடல? போடலாம். 3 3 4 தானே. பகுதி எண் சமமா இல்ல சார். பகுதி எண்கள் சமனாக இல்லை. ஏன்னா இங்க 5x இருக்கு,
இங்க எக்ஸ் தானே இருக்கு. அப்ப என்ன வந்தா ரெண்டையும் கூட்டலாம் மேல. இங்க என்ன வரணும்? இங்க என்ன வரணும்? என்ன வரணும்? 5x வரணும் சார். 5x. 5x வரணும் சார். அதேதான். இவரில் ஒரு சேஞ்ச் செய்யல. இவ்வளவுலயும் ஒண்ணும் அவரை தான் சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப அவரை நாங்கள் 5 வரணும்டா 5 பெருக்கணும். அதே மாதிரி என்ன செய்யணும்? மறக்காம மேலையும் 5 பெருக்கணும். விளங்கிச்சா? சம ஒரு பின்னங்களை உருவாக்குறது படிச்சிருப்பீங்க. கீழே எந்த நம்பரால பெருக்கிறோமோ அதே மாதிரி மேலையும் அந்த நம்பரால பெருக்கணும். சரியா? ஒரே வேலையை மேலே செய்யணும். ஓகே, அப்ப இங்க பாருங்க 5x மேல் 3 சாக 5 தர x 5x 5 தர 1 5. ஓகே, வந்துட்டா விட அழகா வந்துட்டு பாருங்க. பகுதி எண்களை சமப்படுத்திட்டோம். வெற்றி 5x இஞ்சையும் 5x. அப்போ ஓகே, முடிஞ்சு வேலை. இனி மேல இருக்கிறத ஈஸியா கூட்டலாம் தானே. மேல இருக்கிறத ஈஸியா கூட்டலாம். அப்ப 5 3 8 கீழே 5x 5xக்கும் 5xக்கும் போமாசி 5x சமன் 2. ஓகேவா? சரியா? அப்ப என்ன செய்ய போறோம்? இங்க பாருங்க, கீழே இதுல 1 இருக்கிற மாதிரி. சரியா? இனி திரும்ப எக்ஸ் இப்படி போகுது. இவர் அங்க போறார், இவர் இங்க போறார். சரியா பிள்ளை? மற்ற பக்கம் போறது. இவர் அங்கால கொண்டு போய் பெருக்க போறோம், இவர் இஞ்சால கொண்டு போய் பெருக்க போறோம். ஓகேவா? அப்ப பாருங்க 5x தர 2 5x தர 2 5x தர 2 10x 5xம் 2ம் பெருக்கப்படும். அது மாதிரி இங்க இந்த 1 இருக்கிற மாதிரி யோசிங்கன்னா 1 தர 8. சரியா? 10x சமன் 8 வந்திருக்கு. 10x எங்களுக்கு ஒரு எக்ஸ் பெருமானம் தான் கேட்போம். சரியா? அப்ப 10 இல்லாம போடணும். 10 இங்க பெருக்கப்படுது, அங்கால போய் பிரிச்சு எழுதலாம். அல்லது இன்னொரு முறை இருக்கு. என்னது? 2 பக்கம் என்ன செய்யணும் பிள்ளை? 10 இல்லாம பண்ணணும்னா இந்த பக்கம் 10 இல்லாம பண்ணணும்னா இது வர 10ஆல பிரிப்போம். அதே மாதிரி 2 பக்கம் அதே வேலை செய்யணும்ல. அப்ப இங்காலையும் 10ஆல பிரிப்போம். சரியா? அப்ப இந்த 10 10 வெட்டு போட்டுரும். இவரை நாங்க வெட்ட தேவையில்லை பிள்ளைகள். வெட்டுங்கள் 10 இந்த தசமமா எழுத தெரியும். பின்னத்தை தசமமா எழுத தெரியும் தானே. 10ஆல பிரிச்சா ஒரு தானம். ஒரு தானம் ஒண்ணுக்கு போகும். தசமாவை விட 0.8. அதாவது எக்ஸ் சமன் 0.8 வரும். வந்ததா? எக்ஸ் சமன் 0.8 வந்ததா? அடுத்தது போவோம். ஓகே, அப்ப இதை பாருங்க பிள்ளைகள். இங்க வந்து 4ல இருந்து 1 கழிச்சு 3 போட இயலாது. நிறைய தரம் சொல்லிட்டேன். ஏனென்றால் இங்க பகுதி எண்கள் சமனாக இல்லை. அப்ப பகுதி எண்ணை முதல்ல சமப்படுத்தணும்னா உங்களுக்கு 5xக்கும் 3xக்கும் போமாசி தெரியும். அப்ப எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் போமாசி உங்களுக்கு எக்ஸ் தானு தெரியும். எக்ஸுக்கும் போமாசி எக்ஸ் தெரியும். 5க்கும் 3க்கும் போமாசி எவ்வளவு? 5க்கும் 3க்கும் போமாசி போதுமான வகுப்புல செய்யறேன் 15. ஏன்னா இந்த டானா பிரித்தல் ரெக்கார்டிங்ல பாருங்க, மிஸ் பண்ணாங்க. சரியா? அப்ப 5க்கும் 3க்கும் 15 வரணும். இஞ்சையும் 15 வரணும், இஞ்சையும் 15 வரணும். அப்ப இந்த செட்டை இந்த பின்னத்தை நாங்க 15ஆ மாத்தணும்னா 3ஆல பெருக்கணும். கீழே பெருக்கினதால மேலையும் 3ஆல பெருக்கும். இவரை 15ஆ மாத்துறதுக்கு 3x 15ஆ மாத்தணும்னா 5ஆல பெருக்கணும். கீழே 5ஆல பெருக்கினா மேலையும் 5ஆல பெருக்கணும். இவர் அப்படியே வரப்போறார். ஓகேவா? அப்ப பாருங்க, ஒரு 15ஆம் 3 15 எக்ஸ் 4 12 12. ஓகே, அங்கால 3 5 15ஆ மாத்திரதான் எங்களை நோக்கம். 5 அங்கால அப்படியே எழுதுவோம். இவரை மறந்துறாங்க, அம்பு கொண்டு விட்டுட்டு வந்துடுறாங்க அனாதைய. என்ன, அவரையும் எழுதிட்டு வாங்க ஒரு பக்கம். சரியா? சமையல 2 பக்கம் போட்டு கொண்டிருக்காங்க, நடுவுல மட்டும் போடுங்க. ஓகே, வெரி குட். விடைகள் எல்லாம் வருது. அப்ப இங்க பாருங்க, 2 சமன் ஆயிட்டு இப்ப கழிக்கலாம். 15ல இருந்து 5 போனா 7, கீழே 15 தான். ஒரு 15 15 கழிச்சு 2 கொடுத்துருவாங்க. என்ன, 7 30. ஓகேவா? எக்ஸ் மாதிரி கொண்டுட்டோமா? இஞ்சாலையும் ஒரு தனிப்பின்னம், இஞ்சாலையும் ஒரு தனிப்பின்னம், இஞ்சாலையும் ஒரு தனிப்பின்னம், இஞ்சாலையும் ஒரு தனிப்பின்னம். வேற ஒன்றும் இல்லை. அப்ப இவர் அங்கால கொடுப்போம், இவர் இஞ்சால கொடுப்போம். அதாவது இங்க பிரிபடுறது அங்கால பேருக்கு போடும். சரியா? இங்க பிரிபடுறது அங்கால போனா பேருக்கு போடும், இங்க பிரிபடுறது அங்கால போனா பேருக்கு போடும். ஓகே, இந்தியால எழுதுறோம். அப்ப என்னண்டு வரப்போகுது? 30 தர 7 30 தர 7 வரப்போகுது. இங்க 15x தர 7 பெருக்க வேண்டாம், அப்படியே பெருக்கி எழுதுவோம். என்ன, எல்லாத்தையும் அங்கால கொண்டு போவோம்.
15ம் 7ம் பெருக்கப்படுது, 15ம் 7ம் பெருக்கப்படுது. அது மாதிரி இந்த 30ம் 7ம் பெருக்கப்பட போகுது, 30ம் 7ம் பெருக்கப்படும். ஓகேவா? இன்னும் முடியே காணல, எங்களுக்கு ஒரு எக்ஸ் உடைய தான் காணும். அப்ப இந்த 7 பெருக்கப்படுது, 7ஆங்கால போனா என்ன செய்யும்? 7ஆங்கால போனா என்ன செய்யும்? பெருக்கப்படுற ஒரு அங்கால போனா என்ன செய்வார்? என்ன செய்வார்? பெருக்கப்படுற பிரிபடும், பாகுபடு. பாகுபடும், பிரிபடும், எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா அது மாதிரி இந்த 15 மேக்ஸும் பெருக்கப்படுது. அப்ப 15 அங்கால போனாலும் பிரிபடும் தான். அப்ப பாருங்க, இவரை மட்டும் வச்சுக்கொண்டு அவரையும் அப்படியே எழுதுவோம், அங்கால இருக்கிறார்களையும் அப்படியே எழுதுவோம். விளங்கிச்சா? இவர் அப்படியே எழுதுறோம், இவையிலையும் அப்படியே எழுதுறோம். இந்த ரெண்டையும் தான் அங்கால கொண்டு போறோம். அப்ப இங்க பெருக்கப்படுற இந்த ரெண்டும் அங்கால போனா பிரிபடும். ஓகேவா? அப்ப வெட்டலாம் தானே, வெட்டி கொத்தலாம் தானே, என்ன? இந்த இலையும் வெட்டலாம் இல்லை. 15 தர 2, 15ஆல வெட்டினா ஒரு முறை, 30 15ஆல வெட்டினா 2 முறை. ஆக நீங்க சொன்ன விடைகள் சரி. ஓகே, எக்ஸ் சமன் 2, அவ்வளவுதான். எக்ஸ் சமன் 2. விளங்கினதா பிள்ளைகள்? இது உள்ளங்காட்டி கேட்கலாம். அப்ப இந்த ஜே கேள்வி செய்யலாம். இங்க பாருங்க, இங்க இலகுவா தந்திருக்காங்க. இங்க ஒரு கோவை இருக்கு, ஏசக உண்டு, இங்கேயும் அதே ஏசக உண்டு. அப்ப பகுதி எண்கள்ல கோவை இருக்குதோ, எழுத்து இருக்குதோ, அச்சரம் உறுப்பு இருக்குதோ, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. பகுதி எண்கள் சமனா இருக்கா, அதுதான் விஷயம். அப்ப பகுதி எண்கள் இங்க சமனா தானே இருக்கு. இங்கேயும் ஏசக உண்டுன்ற கோவை இருக்கு, இங்கேயும் ஏசக உண்டுன்ற கோவை தான் இருக்குது. ஆகவே பகுதி எண்கள் சமனா இருந்தா தொகுதி எண்களை நேரடியாக கூட்டலாம். அப்ப ஏசக ஒன்றுன்றதுக்கு ஓமாசி ஏசக ஒன்று, மேல 1 3 4, சிம்பிள் இல்லையா? அங்கால என்ன இருக்கு? 2 3 அப்படியே இருக்கு. சரியா? அங்கால அப்படியே இருக்கு. இப்ப பாருங்க, இங்க ஒரு தனி பின்னம், இங்க ஒரு தனி பின்னம் இருக்குது. அப்ப என்ன செய்யலாம்? குறுக்கால பெருக்கி விடுவோம். இவர் அந்த பக்கம் கொண்டு போய் பெருக்குவோம், இங்க பிரிபடுற ஒரு அங்கால போய் பெருக்கப்படுவார், இங்க பிரிபடுறவர் அங்கால போனா பெருக்கப்படுவார். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? அப்ப என்ன செய்ய முடியாது? இந்த 2ஆல இந்த ஏசா கொண்ட பெருக்கணும். இவர் பிரிபடுது, அங்கால போனா பெருக்கப்படும். அப்ப 2ஆல ஏசக ஒண்ட பெருக்கணும். அத மாதிரி 4ஆல இந்த 3 பெருக்கும். 4ஆல 3 பெருக்கினா எத்தனை? 12. 4ஆல 3 பெருக்கினா 12. இனி என்ன செய்வோம்? இந்த கோவை அடைப்பு நீக்கணும் இல்ல, இந்த கோவை அடைப்பு நீக்கும். அல்லது இங்க பாருங்க, 2ஆங்கால போய் கொண்டு போகலாம். சரி, அந்த 2 இந்த கோவையோடு பெருக்கப்படுது, அப்ப 2ஆங்கால போனா பிரிபடும். அல்லது அடைப்பு நீக்குவோம். 2 தர ஏ, 2 ஏ, அங்கால 2 தர 1, 2, அங்கால 12 இருக்கு. அப்ப 2 கூட்டுப்படுதல்ல, 2 கூட்டுப்படுது. அப்ப அங்கால போனா என்ன செய்யும்? கழிபடும். 2 கழிபடும். அப்ப 12 ஆல்ரெடி அங்கால இருக்கிறார், இந்த 2 அவரோட போய் கழிபட போறார். அப்ப 2a சமன் 10 என்று வரப்போகுது. அப்ப ஏ காணணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஏ காணணும் பிரிக்கணும், 2ஆல பிரிக்கணும். இந்த 2 இல்லாம பண்ணணும்னா 2ஆல பிரிக்கணும். ஆனா சமன்பாட்டுக்கு 2 பக்கம் ஒரே வேலையை செய்யணும். அப்படியே அங்காலையும் 2ஆல பிரிப்போம். அப்ப 2 2 பட்டு ஏ வந்துடும். 2 2 பட்டு ஏ வந்துடும். இங்க 10 2ஆல பிரிச்சா 5 8 வரும். ஓகே, வெரி குட். ஏ சமன் 5 கண்டுபிடிச்சது சரி. ஓகேவா பிள்ளை? ஓகே, அப்படி இந்த எம் கேள்விக்கு வருவோமா? எம் கேள்வியை பாருங்க. இங்க 3ல இருந்து 1 கழிச்சு 2 போட முடியாது நேரடியாக. ஏன்னா பல தடவை பார்த்துட்டோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இங்க 3 மடங்கு எக்ஸாக 2, இந்த கோவைய 3ஆல பெருக்கு. இங்க ஒரே ஒரு எக்ஸாக 2 தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும், போமாசி எக்ஸாக 2க்கும் எக்ஸாக 2க்கும் போமாசி எக்ஸாக 2 என்ற கோவை, அங்கால 3க்கும் 3க்கும் போமாசி 3. சரியா? அப்ப இங்கேயும் 3 மடங்கு எக்ஸாக 2 வந்தா தான் பகுதி எண்கள் சமனாக இருக்கும். அதை செய்வோமா? நீ பாருங்க, திரும்ப சொல்றோம் பாருங்க. இந்த கேள்வியில இந்த எக்ஸாக 2, 3 எக்ஸாக 2 இருக்கு. இதுல ஒரே ஒரு எக்ஸாக 2 தான் இருக்கு. அப்ப இவரையும் 3 மடங்கு எக்ஸாக 2 மாத்தணும்டா என்ன செய்யணும்? அதேதான், 3ஆல பெருக்கணும். சரியா? ஓகே, அப்ப 3ஆல பெருக்குவோம். 3 எக்ஸாக 2 என்ற கோவையை 3ஆல பெருக்குவோம்.
அப்ப மேலையும் 3ஆல பெருக்கணும். சரியா? அங்கால சாய இவர்ல ஒரு மாற்றமும் இல்ல. இவர் அப்படியே வருவார். அப்ப எக்ஸாக 2. சரியா? அங்கால 8 கீழ் 15. அவரும் ஒன்றும் செய்ய தேவையில்ல, அவரும் அப்படியே வருவார். சரியா? ஓகே. இப்ப பாருங்க 3ஆல எக்ஸாக 2 பிறகுனா இதே மாதிரி வருவார். 3 மடங்கு 3 மேல பாருங்க 3 தரம் 3 வந்திருக்கு. 3 தரம் 3 9 என்று வரும். அப்ப அங்கால என்ன வரப்போகுது? 1 3 மடங்கு எக்ஸாக 2. அவர்ல ஒரு மாற்றமும் இல்லை, அவர் அப்படியே வருவார். அங்கால சமனுக்கு அங்கால இருக்கிற 8 15 அவர்லையும் ஒரு மாற்றமும் இல்லை, அவரும் அப்படியே வருவார். இப்ப பாருங்க அழகா வந்துட்டு என்ன, இங்க 3 மடங்கு எக்ஸாக 2 பௌதியன், இஞ்சால பக்கமும் 3 மடங்கு எக்ஸாக 2 பௌதியன். சேம், சமனாக இருக்கு. அப்ப இனி என்ன செய்யலாம்? மேல இருந்து தொகுதியன்ல இருந்து தொகுதியனை கழிக்கலாம். பகுதியங்கள் சமனா இருந்தா தொகுதியன்களை கழிக்கலாம். அப்ப 9ல இருந்து 1 போனா 8 கீழே அப்படியே வரப்போகுது. கோமாசி கீழே அப்படியே வரப்போகுது. சமன் 8 15. இனி எங்கட வளமையான நிலைமாய் வரப்போகுது. குறுக்கால போவோம், இவர் அங்கால போவோம், இவர் அங்கால போவார். எக்ஸ் என்று வரப்போகுது. என்ன, இவர் பிரிபடுது, இவர் அங்கால போனா பெருக்கப்படுவார். இந்த 15ஆல பிரிக்கிறார், 8 பிரிக்கிறார். அப்ப அங்கால வந்தா பெருக்கப்படுவார். ஓகேவா? அப்ப அவர் இந்த பக்கம் எடுக்கணும் இல்லையா? அவர் எஞ்சால செய்யணும் இல்லையா? ஓகே, என்ன செய்ய போறோம்? இந்த கோவை அப்படி அங்கால கொண்டு போவோம். செட்டா அங்கால கொண்டு போவோம். அப்போ ஆல்ரெடி 3 எக்ஸ் ஆக 2 இருக்கு. திரும்ப அவர் 8ஆல பெருக்கணும். சமன். ஓகேவா? 8ஆல பெருக்கணும். அதே மாதிரி இந்த 15 8ஆல பெருக்கும். மற்ற பக்கம் 15 தர 8. 15 தர 8. ஓகேவா? சரி, இங்க பாருங்க. இவர் நாங்க அடைப்பு நீக்கி போட்டும் செய்யலாம். அல்லது நாங்கள் இவ்வளவு இந்த 8ஆல பெருக்கோம் முதல்ல. ஏன்னா எல்லாம் பெருக்கப்படுது பாருங்க. 3 எக்ஸாக 2 8 ஒன்றோட ஒன்று பெருக்கப்படுது. அப்ப 3 24. சரியா? 3 24 அப்படி போடலாம். 3 24 இஞ்சால எக்ஸாக 2 இந்த 2ஐயும் பெருக்கிட்டேன். சரியா? இங்க எக்ஸாக 2 இருக்கு, இங்க 15 தர 8. ஓகேவா? இனி இதை வித்தியாசமா சொல்லித்தாரு. எப்ப பார்த்தாலும் அடைப்பு நீக்கி செய்துட்டு வந்தானே, இந்த முறை அடைப்பு நீக்காம மாத்தி செய்வோம். சரியா? அப்ப பாருங்க, இந்த எக்ஸாக 2 கோவையும் இந்த 24 என்ற நம்பரும் பெருக்கப்படுது. 24 பெருக்கிறார். அப்ப 24 மற்ற பக்கம் போனா என்ன செய்வார்? 24 பிரிபடும். அதேதான், பிரிபடும். அப்ப இவர் அப்படியே இருப்பார். இவர் தான் அங்கால கொண்டு போக போறோம். அப்ப இந்த கோவை வந்து அப்படியே வரப்போகுது. ஓகேவா? சரியா? அங்கால ஆல்ரெடி என்ன இருக்கிறார்? 15 தர 8 இருக்கிறார். இந்த 24 கீழே வரப்போகுது. அவ்வளவுதான். சரியா? இங்க பாருங்க, இப்ப பெருக்கப்பட்டு கொண்டிருக்கக்குள்ள இந்த 2 கொண்டு அங்கால கழிக்க இயலாது. இப்ப இந்த 2 கொண்டு இப்ப கழிக்கலாம்னு சொன்னா இயலாது. ஆனா இப்ப பாருங்க, பெருக்கப்படுற அங்கால கொண்டு போயிட்டோம். இப்ப 2 கொண்டே அங்கால கழிக்கலாம். அதுக்கு முன்னுக்கு இங்க சுருக்கோமா 8ஆல 8 வட்டினா வரும். 8 3 24 3. சரியா? இனி பாருங்க, 3ஆல 15 வட்டலாம் இல்ல, 3ஆல 3 வட்டினா ஒரு முறை. அது மாதிரி 15 வட்டினா 5 முறை. சரியா பிள்ளைல? இஞ்சால எக்ஸாக 2 இருக்கு, அங்கால 5 தர 1 5 இருக்கு. நான் ஆரம்பத்துல எழுதின ஞாபகம் இருக்கா? இந்த வகுப்பு தொடங்கக்குள்ள எழுதிங்க சமன்பாடு இதான். சரியா? திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனா இந்த கேள்வி எப்படி தொடங்கி இங்க வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்க. சரியா? ஓகே, அதெல்லாம் எல்லாம் சிம்பிள். ஒழுங்கா படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா கணித பாடம் சிம்பிள். சரியா? அப்ப 2 கூட்டப்படுது. அப்ப அங்கால போனா என்ன செய்யும்? அப்போது சொன்னது காலிபடும். 5ல இருந்து 2 காலிபடும். எக்ஸாமன் 3 வரும். எக்ஸாமன் 3 சிம்பிள். என்ன விளங்காத கேட்கலாம்.